ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஏஜே. இந்த வீக்கெண்டுக்கு நம்ம ஒன் டே ட்ரிப் எங்கே பிளான் பண்ணியிருக்கோம்னா, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கரெக்டாக 70 கிலோமீட்டர் தள்ளி லொக்கேட்டாக இருக்க நம்ம கொடிவேரி டேமுக்கு தான் நம்ம ஃபேமிலியோடு நம்ம வந்திருக்கோம். நம்ம புது கார் எடுத்து எங்கேயும் லாங் ட்ராவல் எங்கேயும் போகல, அதனால் நம்ம கொடிவேரி டேமுக்கு வந்திருக்கோம். இங்கே காரோட டோக்கன் ப்ரைஸ் வந்து 50 ரூபா வாங்குறாங்க. கார் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே என்ட்ராக ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் நம்ம கொடிவேரி டேமோட என்ட்ரன்ஸ். செம்மையாக வெயில் இருந்துச்சு, அதனால் நம்ம இங்கே ஏகப்பட்ட கடை இருந்துச்சு. அதனால் பக்கத்துலேயே கம்மங்கூழ் கடை இருந்துச்சு. அதனால் நாங்கள் ஃபேமிலியோடு போய் கம்மங்கூழ் ஆட்கள் குடிச்சிட்டு எனக்கு வந்து மோர் சொல்லிட்டு அந்த அக்கா மோர் நல்லா ஆற்றி கொடுத்தாங்க. நானும் வாங்கிட்டு அந்த மோர் குடித்தேன். வெயிலுக்கு சும்மா செம்மையாக இருந்துச்சு, நல்லா கூலிங்காக இருந்துச்சு. மோர் கம்மங்குள்ளே குடிச்சிட்டு அப்படியே பக்கத்தில் பார்த்தா ஒரு தாத்தா நுங்கு விற்றுருப்பாரு. இந்த நுங்கெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் பார்சல் வாங்கிட்டு உள்ளே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போகும்போது பார்த்தா இங்கே சோன் பப்படி கடை வேறு இருந்துச்சு. சோன் பப்படி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த கொடிவேரி டேமில் நம்ம சின்ன வயசில் என்னென்ன பார்த்தோமோ எல்லாமே இருக்குது. அதனால் நானும் எனக்கு ஒரு சோன் பப்படி வேணும் தாத்தா அப்படி சொன்னேன். 50 கிராம் 30 ரூபா சொன்னார். பரவாயில்ல தாத்தா கொடுங்க அப்படி சொன்னேன். அவர் பழைய காலத்தில் எப்படி வெயிட் போட்டு தருவாங்க அதே மாதிரி வெயிட் போட்டு கொடுத்தாரு. ஓகே தாத்தா, வெயிட் கரெக்டாக இருக்குது, நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் நல்லா பார்சல் கட்டி கொடுத்தாரு. இந்த சோன் பப்படி எனக்கு ரொம்ப பிடிக்கும், வேற அளவு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இனிப்பாக இருக்கும். அதனாலே நாங்கள் வாங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். Bloody sweet. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கொடிவேரி டேமுக்கு உள்ள என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இங்கே ஒரு ஆளுக்கு 5 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. இங்கே உள்ளே வந்து பார்த்தா நம்ம ஆசையாக சின்ன வயசில் நம்ம வாட்சு, மயில், பாம்பு ஏகப்பட்ட டிசைனில் செஞ்சு கொடுத்த இங்கே பொம்மை மிட்டாய் இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எங்கள் பாப்பா எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அதனால் அவளுக்கு ஒரு வாட்சு மோதிரமும் செஞ்சு கொடுத்தாங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம டேம் உள்ளே வந்துட்டோம். நம்ம குளிக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் சும்மா தண்ணி வேற லெவலில் தட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு இங்கே வந்து குளிச்சா சும்மா குழுகுலுன்னு இருக்கும். பாருங்கள், வேற லெவலில் இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு நம்ம வீக்கெண்டில் ஒன் டே ட்ரிப்னால் இந்த மாதிரி இடத்துக்கு தான் வரணும். அப்போ இந்த வெயிலுக்கு சும்மா தண்ணியில் ஜாலியாக குளிச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு போகலாம். இந்த டேமில் குளிச்சுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பாலத்துக்கு அடியில் மீன் கடையை ஃபுல்லாக மீன் கடை தான் இருக்கும். அங்கே போய் நம்ம சுட சுட மீன் சாப்பிடலாம் நாங்கள் போனோம். இந்த வெயிலுக்கு நம்ம நல்லா குளிச்சுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற மீன் கடைக்கு வந்து சும்மா சுட சுட மீன் சாப்பிட்டா சும்மா வேறு அளவில் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். இங்கே வறுவல் மீன் இல்லாமல் மீன் குழம்பு சாப்பாடு இருந்துச்சு. ப்ரைஸ் 50 ரூபா சொன்னாங்க. அதனால் நான் ஒரு பிளேட் சொல்லிவிட்டேன். அங்கே வந்து நம்ம வயிறு நிறைய சாப்பிட்ற மாதிரி தான் ஒரு பிளேட் ஃபுல்லாக போட்டு மீன் குழம்பு ஊற்றி கொடுத்தாங்க. இங்கே மீன் குழம்பு சாப்பாடு ரேட்டு ஆவரேஜ் தான் இருக்குது. ஆனால் மீன் வறுவல் பீஸ் எல்லாம் ரேட்டில் ஓவராக இருக்குது. 3 பீஸ் 100 ரூபா சொல்கிறாங்க. பெரிய பீஸ் வந்து 140 ரூபா 120 ரூபா சொல்கிறாங்க. மீன் குழம்போட சாப்பாடு எப்படி இருக்குன்னு நான் ட்ரை பண்ணலான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தா சும்மா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜ் தான் இருந்துச்சு. அப்புறம் மீன் வறுவல் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தா பார்க்கறதுக்கு சும்மா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அது பிச்சு பார்த்தா சும்மா எண்ணெயாக தான் இருந்துச்சு. 140 ரூபா சொல்கிறாங்க. இது 140 ரூபாய்க்கு ஒர்த்தையில் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் யாராச்சும் நம்ம கொடிவேரி டேமுக்கு வந்துருக்கீங்கன்னா உங்கள் அனுபவத்தை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம்.